வாராந்திர நிகழ்ச்சிகளே இன்றும் மௌலவி அல்ஹாஜ் அஸ்ஸையத் அலவி சாலிஹ் மௌலானா அல் முர்சி அவர்கள் வழங்கும் சிறப்பு பேச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்ஸலீன். அம்மா பஅத். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இப்னு அஸாக்கிரிலே வந்திருக்கிறது. உக்பத் இப்னு அபி ஸஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், லம்மா ضرب ابن ملجم عليا رضي الله تعالى عنه دخل عليه الحسن وهو باكٍ. இப்னு முல்ஜிம் என்பவன் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களை வெட்டி வீழ்த்திய நேரத்திலே, அவர்கள் கடைசி தருவாயிலே மரண படுக்கையிலே இருக்கும் பொழுது, அவர்களுடைய மூத்த மகனார் சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுதவர்களாக வந்தார்கள். வந்த நேரத்திலே சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்துடைய கடைசி நேரத்திலும் அவர்களை பாருங்கள், உபதேசம் தான் செய்தார்கள். فقال له علي رضي الله عنه يا بني احفظ عني أربعا وأربعا. எனது அருமை மகனே, நான் 4 விஷயங்களாக 8 விடயங்களை சொல்லி தருவேன். அதை பேணி பாதுகாத்து உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து மௌத்து வரையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அப்படியே வாழையடி வாழையாக எடுத்து நடக்குமாறு அதை பாதுகாத்து வாருங்கள். ஒமா ஹுன்னயா அபதி, என் அருமை தகப்பனாரே, அந்த 4 விடயங்களும் என்ன என்று கேட்ட உடனே அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள், முந்தின 4 முதலாவது அக்னல் ஹினா அல் அக்ல், செல்வத்துக்கெல்லாம் ஆக பெரிய செல்வம் எது தெரியுமா மகனே? புத்திதான். அல் அக்ல், புத்திசாலித்தனத்தோடு மிகவும் பேணுதலான தக்வாவோடு அல்லாஹ்வை நெருங்கி இந்த துனியாவை அப்படியே தூக்கி வீசிவிட்டு ஆகிராவை நோக்கமாக கொண்ட அந்த அக்ல் இருக்கிறது, அதுதான் செல்வத்தில் மாபெரும் செல்வம் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், அக்பருல் ஃபக்ரி அல் ஹுமுக், ஃபக்ரில் வறுமையில் ஆக பெரிய வறுமை என்ன தெரியுமா? பணம் காசு வீதில்லாமல் இருப்பதல்ல, அல் ஹுமுக் மடமை, நல்லடியார்களோடு சேருவதில்லை, உலமாக்களோடு தொடர்பு கொண்டு நல்ல விஷயங்களை கேட்பதில்லை, நல்ல விடயங்கள் ஒன்றுமே தெரியாமல் வெறும் மடத்தனத்திலே வாழ்வதிருக்கிறதே, அதுதான் மாபெரும் ஃபக்ர், ஏழ்மை என்று சொன்னார்கள். மூன்றாவதாக வெறுச்சியில் உள்ள ஆக உச்ச நிலை என்ன தெரியுமா? அல் உஜுப், அதாவது நான் என்ற தன்மை, தற்பெருமை, எனக்குத்தான் எல்லாம் தெரியும், என்னிடத்தில் இருந்துதான் அனைத்தும் வருகிறது, என்னுடைய செல்வாக்கை கொண்டுதான் அனைத்தும் நடக்கிறது என்று நான் 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 என்ற அந்த எண்ணம், அதுதான் உலகத்திலே மனிதனை கீழே போட்டு நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வெறுச்சி தன்மையை ஏற்படுத்தக்கூடியது. நான்காவது சொன்னார்கள், அக்ரமுல் கரமி பொழு, சங்கையான விடயங்களில் மிகவும் சங்கையான, அதிகமான கொடை வள்ளல் தன்மையுள்ள மிக சங்கையான குணம் எது தெரியுமா? புத்தனுள் பொழு, நற்குணத்தோடு மனிதர்களோடு நடந்து கொள்வது, இனித்த முகத்தோடு புன்முறுவல் பூட்டவர்களாக கோபமே ஏற்படாமல் வைராக்கியம் வைக்காமல் எக்காலமும் நற்குணத்தோடே நடந்து கொள்வதுதான் கருமங்களுள் மிகவும் சிறந்த கண்ணியமான குணம் என்று சொன்னார்கள். பால பல் அர்பா உல் புகர், அடுத்த 4 விடயங்களும் என்ன தெரியுமா? பால இய்யாக்க முஸாஹபத்தல் அஹ்மக், என் அருமை மகனே, மடையர்களோடு சேர்ந்து திரிய வேண்டாம், மடத்தனம் உள்ளவர்களோடு அதிகமான நேரத்தை செலவழிக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? அவன் ஒரு மடையன், நாங்கள் புத்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கண்ணியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் மடையனோடு நாங்கள் சேர்ந்த உடனே சிந்திக்க தெரியாததன் காரணமாக அவனுடைய மடத்தனத்தை கொண்டு அவன் எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைப்பான், ஆனால் அது எங்களுக்கு சங்கடமாக ஆகிவிடும். காரணம், அவனிடத்தில் அறிவு கிடையாது. இரண்டாவதாக சொன்னார்கள், உண்மையாளர்கள், அதாவது பொய்காரர்கள் இருக்கிறார்களே, அந்த பொய்காரர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் உண்மையாளர்கள் தான் என்று அவர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டாம். பொய்காரர்கள் பொய்யை விடவே மாட்டார்கள், அவர்களிடத்திலே பொய் மௌத்து வரையில் இருக்கும். ஏனென்று சொன்னால், அவனோடு சேர்ந்தால், பொய்காரர்களை நாங்கள் கூட்டாளிகளாக ஆக்கிக் கொண்டால், அந்த பொய்யை கொண்டே எங்களோடு நெருங்கியவர்களை தூரமாக்கி விடுவார்கள், எங்களோடு தூரமானவர்களை நெருங்கி விடுவார்கள், எமது வாழ்க்கையே நாசமாகிவிடும் அளவுக்கு பொய்காரர்கள் எங்களுக்கு துரோகம் செய்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். நான்காவது சொன்னார்கள், கெட்டவர்களோடு நீங்கள் சேர வேண்டாம்.
துனியாவினுடைய அதாவது நப்சின் ஆசை, ஹுப்புல் மால் பண ஆசை, அதே போல மக்களை பற்றி கண்ணியம் தெரியாதவர்களோடு சேர்ந்து திரிய வேண்டாம். அப்படி சேர்ந்து திரிந்தால் அப்படி என்றால் விளக்கத்தோடு சொல்வதாக இருந்தால் ஒரு தோற்று குடிக்காமல் உங்களை வித்திருவாரு. அவருக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சாலும் பரவாயில்லை. உங்களுடைய சுவர்க்கத்தினுடைய அளவுக்கு, காபத்துல்லாஹ்வுடைய அளவுக்கு, அல்லாஹ்வுடைய அரசுடைய அளவுக்கு ஒரு முஃமினுக்கு கண்ணியம் இருக்கலாம். ஆனால் கெட்டவர்களோடு சேர்ந்து திரிந்தால் அவர்களுடைய கெட்ட குணம் எப்படியும் வெளியாகும். எமது கண்ணியத்தை அவர்கள் பேண மாட்டார்கள், பாதுகாக்க மாட்டார்கள். எனவே உங்களை ஒரு தோற்றுக்குடிக்காக அவர்கள் விற்று விடுவார்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்தி அல் இமாமு சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாரீகுல் குலஃபா என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, கடைசி நேரத்தில் சையதுனா ஹசன், சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை அழைத்து சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், வலா தபகுத் துன்யா வ இன் பகத்குமா, துன்யா உங்களுக்கு அநியாயம் செஞ்சாலும் நீங்க துன்யாவுக்கு அநியாயம் செய்யாதீங்க. வலா தபுக்கியா அலா ஷைஇன் துபிய மின்ஹா அன்குமா, உங்களுக்கு ஒரு சோதனை ஒன்று வந்துட்டுதண்டா, இது அல்லாஹ் தந்ததுதான், பொறுமை செய்யுங்க. அதை நினைச்சு அழுதழுதிருக்காதீங்க. கூலா அல் ஹக்க, எந்த நேரமும் உண்மையை மட்டும் பேசுங்க. வர்ஹமா அல் யதீம, யதீம்கள், தாய் தகப்பன் இல்லாத அனாதைகள், ஏழை எளிய மக்களுக்கு நீங்க நல்லா ரஹ்மத் செய்யுங்க, அவங்களுக்கு இரக்கம் காட்டுங்க, உதவி செய்யுங்க. வஅக்னியா அவ்வஈப வஸ்னஆ லில் ஆகிரா, அதே போல வகூனா லில் பாலிமி ஹஸ்மா வலில் மக்லூமி அன்சாரா வஅமலா பிமா ஃபீ கிதாபில்லாஹ் வலா தஅகுதுகுமா பில்லாஹி லௌமத லாயில். இப்படி சொல்லிக்கொண்டே போனாங்க. என்ன சொன்னாங்க? அநியாயக்காரர்களோடு வழக்காடுவதற்கு தயங்க வேண்டாம், அநியாயக்காரர்களோடு போராடுங்க. வலில் மக்லூமி அன்சாரா, அநியாயம் செய்யப்பட்ட பாவி, அநியாயம் செய்யப்பட்ட அப்பாவிகளுக்கு நீங்க உதவியாக இருங்க. கிதாபுல, குர்ஆன்ல, ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதை அமல் செய்யுங்க, தைரியமாக இருங்க. அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். அடுத்தது, நீங்கள் என்ன நல்லமல்களை செய்ய முன் வந்தாலும் மனிதர்களுடைய பழிப்புகளுக்காக வேண்டி அதை நீங்க விட்டுறாதீங்க. மனிதர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, எனக்கு அல்லாஹ்வுடைய ஹுப்பு தான் தேவை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்பு தான் தேவை, என்ன அமல்களையும் நான் செய்ய தயங்க மாட்டேன் என்று நீங்கள் நல்ல அமல்கள்ல ஈடுபடுங்க என்ற இந்த செய்திகள் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் தக்வாவோடு, பேணுதலோடு, நல்ல பொறுமைசாலிகளாக வாழ வைத்து எமது துஆக்களை எல்லாம் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருத்தினால் கபூல் செய்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த நிகழ்ச்சியில் இதுவரை மௌலவி அல் ஹாஜ் சையத் அலவி சாலிஹ் மௌலானா அல் முஃப்தி அவர்கள் வழங்கிய சிறப்பு பேச்சினை